வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்ரி மகரிஷி அவர்களின் நாள் ஒரு நச்சிந்தனை. நாள் பிப்ரவரி 22. தலைப்பு முழுமை பேறு. நமது அகத்தவ பயிற்சி, தியானம், தற்சோதனை, உச்ச மேம்பாடடைதல், முழுமை பேறு ஆகிய 4 அங்கங்களை கொண்டதாகும். தியானத்தில் ஆரம்ப கட்டத்தில் மனம் உயிரில் லயமாக்கப்பட்டு மயக்க நிலை நீங்கி விழிப்பு நிலை ஏற்படுத்துகிறது. தற்சோதனை மூலம் குற்றங்குறைகளை உணர்ந்து விளக்கத்திற்கும் பழக்கத்திற்கும் உள்ள போராட்டம் நீங்க பெற்று மனம் செம்மைப்படுத்தப்படுகிறது. தனக்கும் சமுதாயத்திற்கும் உள்ள தொடர்பை உணர்ந்து தான் ஆற்ற வேண்டிய சமுதாய கடமையை நன்கு உணர்ந்து செயல்படும் திறன் ஏற்படுத்துகிறது. பிறகு தன் கடமைகளை ஆற்றிக்கொண்டே தானும் பரம்பொருளாக இருக்கும் உண்மையை துரியாதீத தவத்தின் மூலமாக உணர்ந்து உச்ச மேம்பாடடைய வழி செய்யப்படுகிறது. கடைசியாக எப்பொழுதும் பரம்பொருள் நிலையிலேயே இருந்து செயல்படும் முழுமை பேரும் கிடைக்கப் பெறுகிறது. யாருக்கும் தீமை நினைக்கவும் முடியாத அளவு ஆன்மீக விழிப்பு, எல்லா உயிரும் பரம்பொருளின் பிரதிபலிப்பே என்ற ஆன்ம விழிப்பு ஏற்பட்டு விடுகிறது. ஈதல் இசைப்பட வாழ்தல் என்பதன் உட்கருத்தும் விளங்குகிறது. மனதின் மூலத்தை தெரிந்து கொள்ளும் போது அதுவேதான் உயிரென தெரியும். உயிர் நிலையை உணர வேண்டுமாயின் அதற்கு மனம் நாம் வர வேண்டும். சாதாரணமாக நம் மனம் எப்போதும் பொருள் கவர்ச்சியிலேயே இருப்பதால் அவற்றிற்கேற்ப ஓட்டமும் அதிர்வலைகளும் மூலாதாரத்தையே நோக்கி செயல்படும், கீழ் நோக்கியே செயல்படும். ஆகவே நுண்ணிய இயக்கத்திற்கு வர வேண்டுமானால் மனம் அடங்க வேண்டும், இயக்க வேகம் குறைய வேண்டும். இதைத்தான் நம் குண்டலினி யோகத்தால் நாம் சாதிக்கிறோம். அருட்தந்தை அனைவருக்கும் வாழ்க வளமுடன். அன்பான சான்றோர் பெருமக்களே, நீங்கள் குண்டலினி தவத்தை கற்றுக்கொள்ள, நமது யோக முறைகளை அறிந்து கொள்ள அருகிலுள்ள அறிவு திருக்கோயில்கள் மற்றும் தவ மையங்களை தொடர்பு கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.